அத்தை, என்ன வீட்டுல முள்ளங்கி மட்டும் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன சமைக்கணும்? போய் இருக்கிறத வச்சு சரி போ, சாம்பார் வை. இல்லத்த, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. உங்க பையனை வரும்போது, வேலையில இருந்து வரும்போது பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். பிரியாணியா? பிரியாணி சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. வேணான்னு சொல்றேன்ல, போ சரி போ, சாம்பார் வை. வீட்லயும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, பிரியாணியா வாங்கி வர முடியல. சொல்லுப்பா. என்னம்மா சமையல் வீட்டுல? சாப்பிட வரேன். சமையல் முள்ளங்கி சாம்பார் வைக்கிறடா. எப்பா பார்த்தாலும் முள்ளங்கி சாம்பார் நான் சாப்பிட மாட்டேன். நான் வருஷத்துல பிரியாணி வாங்கிட்டு வரேன். அவளுக்கு என்ன வேணும்னு கேளு, துளசிக்கு வருஷத்துல வாங்கிட்டு வரேன் அவளுக்கு சேர்த்து. டேய், பிரியாணிலாம் இந்த மாதிரி நேரத்துல சாப்பிட கூடாதுடா. ஓவரா மசாலா எல்லாம் அதுல கலந்துருக்கும், புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கு வேணும்னா நீ வரும்போது வெளியிலேயே சாப்பிட்டு வந்துரு. அப்படியா? அப்போ வாங்க வேணவா? வாங்க வேணாம்டா, அதெல்லாம் எதுவும் வேணாம். சரி ரைட், நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி. அவன் உழைக்கிறான், அவன் பிரியாணி சாப்பிட்றான். இவளுக்குன்னா வீட்டுல சும்மா உட்காந்து பிரியாணி வேணாம், அது வேணாம், இது வேணாம். ஏ துளசி, சொல்லுங்க அத்தை. இப்பதான் அவன் போன் பண்ணான். அவன் வரும்போது வெளியில சாப்பிட்டுக்கிறானா, புரியுதா? நானும் இப்பதான் இந்த பழம் எல்லாம் சாப்பிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குது. உன் ஒரு ஆளுக்காக சமைக்க தேவையில்ல. போய் காலைல செஞ்ச சேமியா உப்புமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன், அதை போய் சூடு பண்ணி சாப்பிடு போ. பிரியாணி காலையில செஞ்ச சேமியா உப்புமாவா? இந்த வீட்டுல ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியலையே.